14 டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா எப்படி சப்நெட்டிங் பண்றது? டிபார்ட்மெண்ட்னா சொல்லியிருக்கிறேன், இடதுபுறம் இருந்து வலதுபுறம் நோக்கி நம்மளுடைய பிட்ஸை வந்து நம்ம சேர்க்கணும். அப்போ 14க்கு 4 பிட்ஸ் தேவை. உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 to the power of 4 minus 1, 2 to the power of 4 வந்து 16 minus 1. 15 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தேவையான சப்நெட்ஸ் கிடைக்கும். 15 சப்நெட்ஸ் கிடைக்கும். அப்போ 4 தேவைங்கிறது 4 பிட்டு தேவைங்கிறது முடிவாயிடுச்சு. அடுத்தது அந்த 4 பிட்டு எங்க இருந்து எடுக்கணும்னா இங்க இருந்தா எடுக்கணும். அப்போ 10.123 இதுதான் அந்த 4 பிட். அடுத்தது 4 இப்படி இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை வச்சு இன்கிரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் ஷார்ட்கட். இங்க 16 இருக்கு, 32 கிடையாது. இங்க தானே 32, இங்க 64, 128 இப்படி இருக்கு. அப்போ 16 நீங்க இன்கிரிமெண்ட் பண்ணீங்கன்னா இல்ல, அங்கேயும் தப்பு பண்ணிருக்கீங்க. சரியா? அடுத்து 32 தானே சார் பண்ணணும். ஏன் சார் 32 வரும்? இந்த பிட்ல இருந்து தானே சார் நெட்வொர்க் கொடுக்குறோம். எந்த பிட்ல இருந்து கொடுக்குறீங்களோ அந்த பிட், அந்த ஃபர்ஸ்ட் பிட்னுடைய வேல்யூ வேணுமோ அதுதான் இன்கிரிமெண்ட் வேல்யூ. ஓகே ஓகே சார், ஓகே ஓகே சார், ஓகே ஓகே புரிஞ்சிச்சு. சரி, அப்போ 10.0.0.0 /8 + 4 is 12. Next 10.16.0.0 /12, 10.32.0.0 /12, 10.16 48.0.0 /12. இது எது வரைக்கும் போகணும்னா இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வேல்யூ வரும்? $240 வரும். சரியா? 128 + 64 + 32 + 16 இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 240 வரும். அப்போ அது வரைக்கும் நீங்க போகணும். 10.16 கூட்டினீங்க என்ன வரும்? 60 வருமா? இல்ல இல்ல வராது. 64 வரும். 60 ஆமா 64.0.0 /12. அடுத்தது 10.96 வருமா? 80 வரும். 80 அடுத்து 10.96 சரி 12/12. அடுத்து 10.108 சரி, இடம் இல்லாதனால நான் இங்க எழுதுறேன். 10.124 140 156 172 188 204 220 236 நம்ம இது வரைக்கும் போகணும்னு சொன்னேன். 240 வரைக்குமா? சரி 236 வருது. இல்ல சார், நான் அப்படியே இப்ப சும்மா தான் கேல்குலேட் பண்ணி சொன்னேன். வேற எங்கேயாவது தப்பு பண்ணிருக்கிறோமா பாருங்க. 240ல முடியணுமே. இப்போ இத கூட்டினா என்ன வருது? 8 + 10 240. அப்போ 240 வரணுமே லாஸ்ட். இப்போ இதனோட கூட்டினா 240 வராதே.
அப்ப எங்கேயோ தப்பு பண்ணிருக்கிறோம். ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க, நான் எடுத்துறேன் கால்குலேட்டர். பதினாறு பிளஸ் 16 32. 32 பிளஸ் 16 48 பிளஸ் 16 64 பிளஸ் 16 80 பிளஸ் 16 96 பிளஸ் 16. ஆஹா, பார்த்தீங்களா எங்க தப்பு பண்ணிருக்கிறீங்க? இங்க ஒரு 4, இங்க ஒரு 8, 12 தான் ஆட் பண்ணிருக்கிறீங்க. 16 ஆட் பண்ணிருக்கணும் இல்லையா? 108 12 தான் ஆட் பண்ணிருக்கீங்க. அப்ப இங்கதான் தப்பு பண்ணிருக்கீங்க. 1 2 2. இங்க தப்பு 4 குறைச்சதுனால இங்க எல்லாமே 4 குறைஞ்சு போச்சு. 128, இங்க 144. அப்படியா பண்ணலாம். 12 பிளஸ் 16 128 பிளஸ் 16 144 கரெக்ட் தான். பிளஸ் 16 இப்போ இங்க 160 வருது இல்லையா? 160 இங்க வந்து அப்போ 176. இங்க 176னா இங்க 192. 192னா 208. இங்க 224 240. 240. இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா பிட்டும் ஆனா இருந்தா தான் 240. நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. வழக்கம் போல இது யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ கிடைச்சது, அவ்வளவுதான். இதனுடைய ஃபர்ஸ்ட் ஐபி என்ன வரும்? 10.48.0.1. ப்ராட்காஸ்ட் என்ன வரும்? 10.64. இதனுடைய ப்ராட்காஸ்ட் என்ன வரும்? 10.64. வருமா? இல்ல 10.63. 255.255. லாஸ்ட் வந்து 10.63.255.254. இப்படி சப்நெட்ஸ் வந்து ரொம்ப பிரச்சனை. இது ஒரு ஹோம்ஒர்க். இப்போ நம்ம பார்த்தது வந்து நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ். இதே கொஸ்டினை நம்பர் ஆஃப் ஹோஸ்ட்னு கேட்டா எப்படி எழுதுறது? நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பர் டிபார்ட்மெண்ட்னு சொன்னா எப்படி எழுதுறது? நான் சொன்னேன், ஹோஸ்ட்னு சொன்னா வலது புறம் இருந்து இடது புறம் செல்ல வேண்டும் இல்லையா? அப்ப இடது புறம் 1 2 3 4 5 6 7 8 பிட்டு. பாருங்க, இது எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 வரும் இல்லையா? 8 பிளஸ் 4 பிளஸ் 2 பிளஸ் 1 கூட்டி பாருங்க. 15 வருது. அப்போ 32 பிட்ல 4 பிட் இருந்தா போதும், 14 ஹோஸ்ட் ஈஸியா கிடைக்கும். அப்போ 32ல 4 பிட் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 28. இதுதான் வந்து சப்நெட் மாஸ்க். அப்போ இங்க என்ன வேல்யூ சொல்லுங்க? இங்க என்ன வேல்யூ? ஏன் இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? இது 8னா இதனுடைய வேல்யூ என்ன இருக்கும்? 8னா அப்ப 16 தான் இன்கிரிமெண்ட் வேல்யூ. ஏன்னா இங்க இருந்தா நெட்வொர்க்கிங் கொடுக்குறீங்க இல்லையா? ஹோஸ்டுக்கு இது வரைக்கும் வச்சுக்கிட்டீங்க. இங்க இருந்து நெட்வொர்க்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 4வது ஆக்டேட்ல 16. அப்போ 10.0.0.0/28 10.0.0.16/28 புரிஞ்சுதா? 10.0.32/28 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா?
இவங்க எத்தனை டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லல. 14 ஹோஸ்ட் பர் டிபார்ட்மெண்ட் எப்படி சப்மிட் பண்ணுவோன்னு கேட்டாங்க. இப்படிதான் சப்மிட் பண்ணுவோம். எத்தனை சப்மிட் வரும் தெரியுமா? பல ஆயிரக்கணக்கான சப்மிட் வரும். அது எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணலாம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு 5 எழுதலாம், லாஸ்ட் ஒரு 5 எழுதலாம். 10.0.0.96./20. 10.0.0. இதனோட ஒரு 16 கூட்டணும். 96 வரும் இங்க இல்ல. 32 ஒரு 16 கூட்டணும். 64. 32 16 கூட்டினா 48. 48 ஒரு 16 கூட்டணும்னா 64. 64. இது வந்து ஃபர்ஸ்ட் போருங்க. லாஸ்ட் போர் பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் பிட் எல்லாம் ஆன் பண்ணா என்ன வரும்? 10.255 வருமா இந்த அப்டேட்டுக்கு? அப்புறம் இந்த அப்டேட்டுக்கு ஒரு 255 வருமா? இந்த அப்டேட்ல 255 மைனஸ் 15 என்ன வரும்? ஏன்னா 15 வந்து ஹோஸ்ட் வச்சிருக்கீங்க. 255 மைனஸ் 15 வந்து 240 இல்லையா? இது நம்ம யூஸ் பண்ண கூடாது. இப்போ மேல இருந்து வரும்போது என்ன பண்ணீங்க? கூட்டினீங்களா 16 அப்போ கீழே இருந்து போகும்போது என்ன பண்ணணும்? கழிக்கணும் தானே. 10.255.255. இதுல இருந்து 16 கழிங்க, என்ன வரும்? 224. 10.255.255. இதுல 16 கழிங்க, 208. 192. ம் 16 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 180 இல்ல 176. ஓகே. 192 minus 16. ம் 176. சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். நோ ப்ராப்ளம். ஸோ இது நீங்கள் அடுத்து பண்ண ஹோம்ஒர்க்கு. 2 டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லும் போது கரெக்டு தான். 16 ஏற்கனவே இருந்த சப்நெட் ப்ளஸ் 2 பிட்டு கடன் வாங்கியிருக்கிறீங்க. அப்போ இது வராது, இது டிஃபால்ட் சப்நெட்டு. கடன் வாங்கின பின்னாடி சப்நெட்டிங் பண்ண பின்னாடி 255.255.192.0 இல்லையா? அப்போதான் 18. என்னாச்சு? புரியுதா நான் சொல்றது? 8 + 8 16 + 2 பிட்டு 92. இதுதான் சப்நெட் மாஸ்க். இது டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். இதுதான் நியூ சப்நெட் மாஸ்க். சரி, அப்போ எப்படி நீங்க 32 இன்க்ரீஸ் பண்றீங்க? இங்க பாருங்க, 2 பிட்டு தானே. நீங்க ரொம்ப தெளிவாவே சொல்லிக்கிறீங்க, நான் 2 பிட்டு தான் எடுக்க போறேன்ட்டு. 3 பிட் எடுத்த மாதிரி, அதாவது 64 மறுபடி 64 தான் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கணும். ஸோ அதுவும் இந்த அப்டேட்ல தான் பண்ணிருக்கணும். நீங்க இந்த அப்டேட்ல ஏன் பண்ணீங்க? நீங்க ஹோஸ்டுக்கும் நெட்வொர்க்கும் நடுவில் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்க. 172.16. இங்க தானே 2 பிட் வாங்குனீங்க. நெட்வொர்க்கிங் இங்க தானே பிட் வாங்குவீங்க, 2 பிட்டு லெஃப்ட்ல தானே வாங்குவீங்க. அப்ப எதுக்காக நீங்க இங்க லாஸ்ட் அப்டேட்ல இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அப்போ என்ன வரும் தெரியுமா? 172.16.0.0/18. அப்புறமா 172.16. இங்கதான் இன்க்ரிமெண்ட் ஆகும். 64.0/18. 172.16.128.0/18. நான் எழுதுறது புரியுதா? இல்ல தெளிவா எழுதிட்டுமா? ஓகே, புரியுது சார், புரியுது, தெரியுது. 172.16.128.0/18. 172.16. பிளஸ் 64 கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும் தெரியுமா? 256 வருமா? வராது. 256. 192 வரும். 192 வரும்.
ஆமா இதை சார். நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எடுத்த 2 பிட்டுமே ஆன். 2 பிட்டுமே ஆனாதான் இப்ப ஓகே. நமக்கு ரெண்டு டிபார்ட்மெண்ட் வேணும்னு கேட்டோம். 3 டிபார்ட்மெண்ட்டுக்கே நமக்கு தேவையான சப்நெட். இதுல 2 வந்து நீங்க கொடுக்க போறீங்க, 3வது வந்து அப்புறமா ஃபியூச்சர் யூஸ்க்கு வச்சுக்க போறீங்க. ஓகேவா? புரியுதா? சரி, ஓகே. அப்போ இந்த டிபார்ட்மெண்டோடைய ப்ராட்காஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எது எந்த வட்டம் சார்? போட்டிருக்கானே, இதுக்குரிய ப்ராட்காஸ்ட் சொல்லுங்க. ப்ராட்காஸ்ட் வந்து 172 16 64 63 255. அடுத்தத பாருங்க. சாரி 127 255. லாஸ்ட் சொல்லுங்க. 172 16 127 254. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 64.1. 1 ரைட். அடுத்த ஹோம்ஒர்க் பார்க்கலாம். 25 ஹோஸ்ட் பர் சப்நெட். ஃபர்ஸ்ட் 4 லாஸ்ட் 4 பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா பல ஆயிரக்கணக்கான சப்நெட் வரும். அடுத்தது ஓகே சார். அடுத்தது uh, 25 networks per subnet. சரியா? இதுலயே எல்லா 25 நெட்வொர்க்கும் எழுதாதீங்க. எல்லாத்துக்குமே என்னதான் எழுதணும்? ஃபர்ஸ்ட் 4 லாஸ்ட் 4. இதனால தான் ஹோம்ஒர்க். ஒரே ஒரு நெட்வொர்க்கு, மீதி 3மே ஹோஸ்ட் சம்பந்தமா தான் கொடுத்துருக்குறேன். வீடியோ ஒரு முறை பார்த்துட்டு முழுசா பார்த்துட்டு அப்புறமா இந்த ஹோம்ஒர்க் உள்ள இருங்க. ஓகே சார்.